to Africa channel. Navani Kalidas. கொடியேற்றத்தில் தொடங்கின திருவிழா 10 நாள் ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சாமி ஒவ்வொரு அலங்காரத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. எதுக்குயா இப்படி அலங்காரத்தில் வராரு? நடக்க முடியாதவன், கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், போக முடியாதவன் எல்லாருக்கும் நானே இருக்கேன்டா வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன்டான்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு தான். பார்த்தீங்களா மக்கள் கூட்டத்தை? இவ்வளோ பேர் குமிகிறாங்க. ஆமாம், அடித்து ஊற்றுற மழைனாலும் சரி, வெயில் அடிக்கிற வெயில்னாலும் சரி, மக்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மீனாட்சியை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க நம்ம பயப்பிள்ளைங்க. இப்படி போய்கிட்டு இருக்க திருவிழா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம்னு வாங்கி பட்டாபிஷேகம் பண்ணி முடிஞ்ச உடனே மீனாட்சி திக்கு விஜயத்தில் இறங்கிடும். சண்டை, எல்லா இடத்தையும் சண்டை போட்டு நான் தாண்டா அப்படின்னு வந்து நிற்கும் போது நம்ம ஐயா சிவன் வந்து நின்று உனக்கு மேலே நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி காமிச்சு அடுத்த நாளே கல்யாணம். அடுத்த நாள் கல்யாணத்தை முடித்த உடனே அழகாக ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து யானை மேலே வருவார், அம்மா வந்து பல்லாக்கில் இறங்குவாங்க. சூப்பராக வந்து அழகாக 2 பேர் வந்து இறங்கி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தேரில் வச்சு ஒய்ஃபை காமிக்கிற ஊர் ஃபுல்லாக காமிச்சு கொடுப்பாரு. இந்த அம்மாவுக்கு தெரியாதோ என் ஊரே எனக்கு காமிக்கிறியான்னு சொல்லிக்கிட்டு இந்த அம்மாவும் அமைதியாக அவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். அழகாக தேர் இழுத்து வந்தோம்னா ஹரஹர சங்கர மகாதேவா சொல்லாத வாய் இந்த வார்த்தையை சொல்லும், கேட்காத காதும் கண்டிப்பாக கேட்கும். அவ்வளோ பெரிய ஊரில் இன்னைக்கு வரைக்கும் டிராக்டரை வச்சு தள்ளாமல், இன்ஜின் வச்சு தள்ளாமல் மனுஷனால் இழுக்கப்படுற ஒரே 2 தேர் எந்த ஊரில்? ஒரே ஊர்னா எங்கள் மதுரையில் மட்டும்தான். சரி, இந்த பக்கம் தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் நம்ம ஐயா அழகர் கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் வேல்கம்போட ஐயா கள்ளழகர் வேஷம் போட்டு மதுரையை நோக்கி வந்துக்கிட்டு இருப்பார். மதுரையை நோக்கி வர மனுஷன் சும்மா வருவார். எல்லா இடத்துலையும் மண்டகப்படி பார்த்து ஆண்டாள் மாலையை ஆர்டர் பண்ணி ஆண்டாள் குளிச்ச ட்ரெஸ் போட்ட ட்ரெஸ்ஸு, ஆண்டாளுக்கு உரித்தான திருமஞ்சனம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, இதில் தான் யானை அம்பாரியில் வர்றாரு, அம்மா பல்லாக்கில் ஏறி வராங்க சூப்பராக. இந்த அடுத்த நாள் ஒரு நகையும் போட்டிருக்க மாட்டாங்க தேரில், வெறும் மகிழம்பு மாலையோடு தான் இருப்பாங்க தேரில். தேர் ரோட்டில் வருதுன்னு பார்த்தீங்களா? இல்லவே இல்லை, மக்கள் வெள்ளத்தில் ஏறி அப்படியே வருது தேர். ஒரு வருஷம் கூட நிற்காத தேர் கொரோனாவில் நின்றுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் சித்திரை வீதியில் இருத்திட்டாங்க தேரை. அதுதான் ஃபேமஸ். இங்கே மதுரையில் திருப்பரங்குன்றத்துலேருந்து முருகன் வருவார், அங்கேருந்து பவளக்கடிவாள் பெருமாள் வருவார் கல்யாணத்துக்கு. எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்தை சிறப்பித்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுக்க வருவாங்க கல்யாணத்துக்கு. ஆனால் இந்த கல்யாணத்தில் வாங்கிட்டு போவாங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை. பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். எல்லாரும் திருமாங்கல்யம் பூண்டு எல்லாரும் நித்திய கல்யாணியாகவும் நித்திய சுமங்கலியாகவும் வாழ்றதுக்காண்டி ஐயா பாண்டியன் கொண்டை மதிப்பிடவே முடியாது பாண்டியன் கொண்டை வச்சு தலையில் வச்சு வருவார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த பாண்டியன் கொண்டை சாத்துவாங்க. இது இப்போ பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது பேர் தான் பாண்டியன் கொண்டை. இது ஒவ்வொரு நகையும் ஒவ்வொரு நாள் சாத்தப்படுற நகைகளாக இருக்கும். இவ்வளவு இருக்கிற மகமாயி எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு இருக்கிறா. இதோட இந்த பக்கம் முடிஞ்சிச்சா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழகர் அழகாக ஏறி வருவார் தங்க குதிரையில். மண்டுக மகரிஷிக்கு சாம விமோசனம் கொடுத்துட்டு ஐயா நேராக ராமராயர் மண்டகப்படியில் போய் தீர்த்தவாரி ஆகிட்டு, தீர்த்தவாரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பையங்க நேராக வண்டியூருக்கு கூட்டு போவாங்க. வண்டியூருக்கு கூட்டி போய் நல்லா அழகரை குளிப்பாட்டி விட்டு சந்தனத்தை அலங்காரம் பண்ணி சதாபிஷேகம் காமிச்சு நம்ம அழகர் எல்லாருக்கும் நல்லது செய்வார். இதுதான் ஐயா மதுரை.